ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டில் நம்ம அந்த ஜோதிட குரூப்பில் என்ன பார்க்குறோன்னா, குரு ஜாதகத்தில் குருன்னு பார்க்குறோம். நம்மளோட ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் உங்கள் ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும். அதில் குரு ஏதாவது ஒரு கட்டத்தில் இருப்பார். அந்த கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணாலும் இருப்பார். அதில் அந்த தான் இருக்கும் இடத்துலேருந்து அவரோட பார்வை 5, 7, 9 இந்த இடத்துக்கெல்லாம் பார்ப்பார். குரு ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஒரு பிளானட். அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் சுபிட்சம் பெறும், விருத்தி அடையும், அந்த காரகத்துவம் முழுமையாக செயல்படும், எந்த பாதிப்புகளும் இருக்காது. பொதுவாக ஜாதகத்தில் குரு ஒரு கட்டத்தில் தனிச்சிருக்கக்கூடாது. வேறு ஏதாவது நவகிரகங்களோடு சேர்ந்து இருந்தாருன்னா இன்னும் பலம் ஜாஸ்தி பெறும். தனிச்சிருந்தால் அந்த இடத்தோட காரக தத்துவத்தில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் பாதிப்பார். ஆனால் பார்க்குற இடத்துல சிறப்படைச்சிருவார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். மிதுன லக்னம், 9ல் குரு இருக்கிறாரு. 9ல் குரு இருந்து 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமாகிய சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போது இந்த குரு லக்னஸ்தானத்தை பார்த்தா, ஒருத்தர் மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதிக்கு ஆயுள் விருத்தி, லக்னஸ்தானம் வலுப்பெறும். அவர் சிறப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. 5ஆம் பார்வை பார்க்குறதுனால. 9ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் பார்க்குறாரு. 3ஆம் இடங்கிறது தைரிய வீரியஸ்தானம். நம்மளோட தைரியம், நம்மளோட வீரத்தை பற்றி பேசுகிற இடம், இளைய சகோதரத்தை பற்றி பேசுகிற இடம். குரு அந்த இடத்த நோக்கினா இவருக்கு இளைய சகோதரர்களோ சகோதரிகளோ இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக தைரியமாக இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து முடிக்கக்கூடிய அளவில் வெற்றியோடு இருப்பார்னு வச்சுக்கோங்க. 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீட்டை பார்த்தா என்ன, தாய் மாமன் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். அப்போ புத்திரர்கள் நல்ல புத்திரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு 5ஆம் இடங்கு பூர்வ புண்ணியம், அவங்களோட குலதெய்வம், அவங்களோட முன்னோரோட இடங்களை பற்றி பேசுகிற இடம், அதெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். எக்ஸாம்பிளுக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து எந்த இடத்தை பார்க்கிறாரோ 5, 7, 9ஆம் பார்வையாக அந்த இடம் வலுப்பெறும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிறீங்க. அதிலிருந்து எந்த இடத்த நோக்குறாரு 5, 7, 9 பார்க்கும்போது அந்த இடம் சிறப்படையுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அந்த இடத்தோட காரக தத்துவம் நல்லா வலுப்பெறுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இதுதான் குருவோட பார்வையை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம்.